நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு இந்திய அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறது. ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கென்று எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. வழக்கமாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிற போது நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருக்குறள் ஒன்றை வாசிப்பதுண்டு. இடையிடையே பாரதியார் போன்றவர்களின் கவிதைகளை சுட்டிக்காட்டுவதுண்டு. பாஜக அரசுக்கு தமிழ் மீது பற்று உண்டு என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவது அவர்களின் வாடிக்கை. ஆனால் இந்த பட்ஜெட்டில் தமிழ் தொடர்பான எந்த சொல்லும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் தொடர்பான எந்த அறிவிப்பும் இல்லை. ஆந்திராவை தவிர ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. இது மிகப்பெரிய அநீதி. இந்த பட்ஜெட் பல்வேறு பழைய திட்டங்களையே மீண்டும் மீண்டும் அறிவித்துள்ளது. 2014 எப்படி திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான திட்டங்களை அறிவிப்பு செய்தார்களோ அதேபோல இப்போதும் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. கடந்த காலங்களில் அப்படி அறிவித்ததை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே இது மிகுந்த ஏமாற்றத்தை தருகிற ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.